இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் தினத்திலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்களும் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய தினத்தில் நமக்கு வருகிற செய்தி லூக்கா 1:37. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளோ வாக்குத்தத்தங்களோ சுதந்திரிக்காமல் இருந்தால் உங்களுக்கு தான் இந்த செய்தி. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று கபிரியேல் தூதனால் மரியாளுக்கு சொல்லப்பட்டது. மரியாள் கலிலேயா என்னும் நாட்டிலே நசரேத் என்னும் ஊரிலே யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட கன்னிப்பெண். கபிரியேல் தூதன் மரியாளை பார்த்து 4 செய்திகளை சொல்லுகிறார். அதை நாம் சுருக்கமாக தியானிப்போம். முதலாவது, கபிரியேல் தூதன் கொண்டு வருகிற செய்தி வாழ்த்துதல் செய்தி. மரியாளை பார்த்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி வாழ்த்துகிறார். பிரியமானவர்களே, அந்த வாழ்த்துதல் செய்தி கேட்ட பொழுது மரியாளுக்கு சந்தோஷமும் கலக்கமும் ஆயிற்று. மரியாள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட இயேசுவின் பிறப்பை குறித்து அறிந்ததினாலே கன்னிப்பெண்ணாலாகிய தன்னை சுத்திகரித்து தேவனுக்குள் பரிசுத்தமாய் வாழ்ந்து உத்தமமாய் நடந்து கொண்டவர்கள். அவர்கள் அதனால தான் வாழ்த்துதல் செய்து பெறுகிறார்கள். பிரியமானவர்களே, அதிக கிருபை இருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்திலே உயர்த்தப்பட்டு கர்த்தரால் மிகவும் அதிகமாக பயன்படுத்த முடியும். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு கனமுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். ஆனால் எவ்வளவு விலைக்கிரயம் கொடுக்கிறோம், எவ்வளவு உத்தமமாய் வாழ்கிறோம். இன்றைய தினத்திலே ஒரு பொருத்தனை செய்யலாமா? நான் உத்தமமும் உண்மையுமாய் வாழப்போகிறேன், எப்படியும் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று சொல்லி முடிவெடுக்கலாமா? இரண்டாவது செய்தி கபிரியேல் சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியாகி இயேசு பிறப்பார் என்று சொல்லி, உன்னத குமாரன் முடிவில்லாத ராஜ்யத்தை கொண்டு வருவார் என்று சொல்லுகிறார். இப்படியா இயேசுவின் மகத்துவத்தை குறித்ததான ஒரு செய்தி. கிறிஸ்மஸ் நாளிலும் இயேசு பிறக்க வேண்டும். நம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இயேசு பிறப்பதே மிகுந்த சந்தோஷம். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். நாம் சிறிது தவறு செய்து விட்டோமையானால் ஆண்டவர் நம்மோடு இருக்க மாட்டார், மன்னிப்பு கேட்க வேண்டும். இயேசு இந்த முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. எல்லா பாவத்தையும் பரிகாரமாக தன்மேல் சுமந்து கொண்டு சிலுவையில் எல்லாவற்றையும் சகித்து வெற்றி சிறந்தவர். நம்மோடு இருக்கக்கூடிய இம்மானுவேலராக அவர் இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள், என் இல்லத்திலே என் உள்ளத்திலேயும் நிறைவேறும் என்று சொல்லி. மூன்றாவது வருகிற செய்தி, இது எப்படி ஆகும், நான் கன்னிப்பெண்ணே என்று சொல்லி மரியாள் கேட்கும் பொழுது கபிரியேல் தூதன் சொல்கிறார், பரிசுத்த ஆவியால் வரும். அவருடைய பலன் நிழலிடும் பொழுது இது நடக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்தமாய் உன்னிடத்தில் பிறக்கப்படும். பிரியமானவர்களே, தேவகுமாரன் பரிசுத்தமாய் பிறந்தார்.
ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட எந்தெந்த காரியத்தில் நீங்கள் இன்னும் ஜெயமெடுக்காமல் இருக்கிறீர்களோ பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை கேளுங்கள். அவர் வரும் பொழுது நீங்கள் தகுதிப்பட்டு அந்த இடத்துல காரியத்தை கைகூடி வர கர்த்தர் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது வரங்களும் வல்லமைகளால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியாக நிற்பீர்கள். கர்த்தரால் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார், ஆலோசனை கொடுப்பார், நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக 4வது வரக்கூடிய செய்தி, மிகவும் பரிசுத்தமாய் மரியாள் தன்னை காத்து கொண்டதினால் அவர்கள் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவருடைய ஆசீர்வாதம் இந்த சமுதாயத்துக்கும் அவர்களுடைய உறவினருக்கும் வருகிறது. எலிசபெத் மலடியாய் இருக்கிற பொழுது அவர்களுக்கு கர்த்தர் செய்த காரியத்தையும் கபிரியேல் தூதன் சொல்லுகிறார். மலடியான எலிசபெத் இப்பொழுது 6வது மாதம் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் அவர் மூலமாக பிறக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அவருடைய பிறப்பை குறித்து மரியாளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் உத்தமமாக இருக்கும் பொழுது உங்கள் நிமித்தமாக உங்களுடைய உற்றார் உறவினர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களை குறித்தான செய்தியும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். இன்றைய தினத்திலும் தெய்வ தூதன் எப்படியாய் மரியாளுக்கு செய்தியை கொண்டு வந்து ஆசீர்வாதமாய் அவள் வாழ்க்கை குறித்ததான காரியங்களை வெளிப்படுத்துகிறாரோ அதே போல் உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். உங்களுக்கும் தெய்வ தூதர்கள் உண்டு. நீங்கள் செய்கிற நன்மையான காரியமாக இருக்கட்டும், தீமையான காரியமாக இருக்கட்டும், ஆண்டவரிடத்தில் அந்த செய்தியை சொல்லுவதற்கும் உங்களுக்கு நன்மை செய்கிறதற்கும் தெய்வ தூதர்கள் உண்டு. நாம் தான் நம் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை பெருக்கிக் கொண்டே போக வேண்டும். தீமையான காரியம் செய்வோமேயானால் மனம் கசந்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு நமக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய திரைச்சீலையை நீக்கி அந்த உறவை செவிப்படுத்துவதற்காகவே அவர் வந்தார். இன்றைய தினத்திலும் நாமும் கர்த்தரோடு ஒப்புரவாகும். அதோடு பிரியமானவர்களே, இந்த தெய்வதூதனை குறித்ததான ஒரு சாட்சியையும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பதாக பெல்ஜியம் தேசத்துக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது, அலுவல்களின் காரணமாக. பெரும்பாலும் வெளி தேசங்களுக்கு போவது எனக்கு மிகவும் பிடித்த காரியம் அல்ல. ஏனென்றால் கர்த்தருக்காக நிற்க வேண்டும், ஊழியங்களை செய்ய வேண்டும், என்னுடைய வயதான தாயை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை பராமரித்து பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்காக அதை நான் அவாய்ட் பண்ணுவது உண்டு. ஆனால் பெல்ஜியம் கண்டிப்பாக போக வேண்டும் என்கிற சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இதோ அது அடிமை, உங்கள் சித்தம் எதுவோ அது ஆகட்டும் என்று சொல்லி கர்த்தர் அங்கீகரிப்பாரினால் அங்கே போகலாம் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அந்த விசா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அதை விசா டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க நான் காரிடரில் ஆஃபீஸில் நடந்து போயிட்டுருக்கப்போ திடீரென்று என் மனக்கண் திறக்கப்பட்டது. என் அருகில் ஒரு பெரிய தேவதூதனை நான் பார்த்தேன். எனக்கு மிகுந்த சந்தோஷம். நானும் ஒரு சின்ன பண்ணை போல் குட்டியாக இருந்தேன். பெரிய தேவதூதன் என்னோடு நடந்து வருகிறார். எனக்கு மிகுந்த உற்சாகமாகிவிட்டது. பதில் கிடைத்து விட்டது. இயேசு கூட இருக்கிறார் என்று சொல்லி, தேவதூதனை அனுப்பிவிட்டார் என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு கடந்து போனேன். இங்கேருந்து ஃப்ளைட்டு கிளம்பும்போது டிலே ஆகி கிளம்புனதுனால கனெக்டிங் ஃப்ளைட் என்னால் பிடிக்க முடியாமல் போய்
5 மணிக்கு சேர வேண்டிய நான் 10 மணிக்கு தான் நான் போய் பெல்ஜியம் சேர்ந்தேன். அங்கேருந்து 1 மணி நேரம் இரவு, வெளி தேசம், தெரியாத ஊர். நான் கால் டாக்ஸியில் ஏறி உட்காந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டும். கொஞ்சம் பயம், ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு நான் ஜெபித்து கொண்டே போனேன். கரெக்டாக எனக்கு ஆயத்தப்படுத்தின வீட்டிலே சேர்த்தார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை நான் அந்த வீட்டிலே உணர்ந்தேன். தேவனோடு உறவாடுவதற்கும் ஊழியங்களை நல்லபடியாக செய்து முடிப்பதற்கும் எனக்கு வேண்டுகிற உதவி ஒத்தாசைகளை மனுஷர் மூலமாய் செய்வதற்கும் கிடைப்பதற்கும் எனக்கு அனுக்கிரகம் செய்யப்பட்டது. எல்லாவற்றையும் முடித்துவிட்டு சந்தோஷமாய் நான் இந்தியா திரும்பி வந்தேன். எனக்கு அந்த அனுபவத்தை மறக்க முடியாது. பிரியமானவர்களே, நீங்களும் உத்தமமாய் தேடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் தேவதூதனை கொடுப்பார். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எல்லா இடங்களிலும் கர்த்தர் தேவதூதர்களை கொடுத்து உதவியும் ஒத்தாசையும் அவர்கள் மூலமாக செய்து முடிப்பார். இன்றைய தினத்திலும் உங்களுக்கு வேணுங்கிற உதவி ஒத்தாசையை செய்வதற்காக தேவதூதர் உண்டு. நம்புங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, கிறிஸ்மஸ் நாளிலும் கூட நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்ட ஆயத்தப்படுத்தப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் நீர் பதில் கொடும். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. இயேசுவின் நாமத்திலே எல்லா தடைகளையும் உடைக்கிறேன். எல்லா இருளின் கிரிகள் முறிக்கப்படட்டும். உடைய பிள்ளைகளுக்கு வேணுங்கிற எல்லா தகுதிகளையும் நீங்கள் கொடுங்கப்பா. தயவு கிடைக்கட்டும். பிரியமாய் நடக்க கிருபை செய்யுங்க. இயேசுவே, நீர் எப்பொழுதும் இம்மானுவேலராய் அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நன்மைகளை கைகூடி வர செய்யுங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவள் வாழ்க்கையில் இந்த நாளிலே இந்த நிமிஷத்தில் நடக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேனப்பா. அதுக்கு தேவையான விசுவாசத்தையும் தகுதியையும் ஆண்டவரே நீங்கள் கொடுக்க முடியாத சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகளும் மறையட்டும். இயேசுவின் நாமத்திலே குடும்பங்களுக்குள்ளாரே அற்புதங்கள் நடக்கட்டும். சந்தோஷம் சமாதானத்தில் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களுக்குள்ளார கனிகளாலும் வரங்களாலும் நிரப்பி உடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துங்கப்பா. பெரிய பெரிய காரியங்களை செய்து முடிங்க. உடைய ராஜ்யம் ஆண்டவரை கட்டப்படுவதற்கு அவர்கள் எடுத்து பயன்படுத்துங்க. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் என்னோடு ஜெபித்திருக்கிறீர்கள். கண்டிப்பாய் உங்களுக்காக தேவதூதர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்தின் இறுதியிலே நீங்கள் கண்டிப்பாய் அற்புதத்தை எதிர்பாருங்கள். கண்டிப்பாய் அது நடக்கும் என்று விசுவாசியுங்கள். இயேசுவை ருசித்து பாருங்கள். ஆமென்.